ஒரு அப்பாவோட கதை சொல்கிறேன். 5 வயசில் அப்பாவுக்கு எல்லாமே தெரியும்னு யோசிப்போம். 6 வயசில் அப்பாவுக்கு நிறைய தெரியாதுன்னு யோசிப்போம். 8 வயசில் அப்பாவுக்கு சில விஷயம் தெரியாதுன்னு யோசிப்போம். 10 வயசில் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரிலன்னு யோசிப்போம். 12 வயசில் அப்பா ஏதோ பேசுகிறாருன்னு யோசிப்போம். 16 வயசில் அப்பா சொல்கிறது எல்லாம் சீரியஸாக எடுத்துக்க கூடாதுன்னு யோசிப்போம். 18 வயசில் அப்பாவுக்கு என்ன தெரியும் அப்படின்னு யோசிப்போம். 21 வயசில் அப்பா வளர்றாருன்னு யோசிப்போம். 23 வயசில் அப்பாவை விட எனக்கு தான் நிறையா தெரியும்னு யோசிப்போம். 25 வயசில் அப்பாவுக்கு ஏதோ சில விஷயம் தெரியுதுன்னு யோசிப்போம். 30 வயசில் நம்ம ஏன் இதை அப்பா கிட்ட கேட்டிருக்க கூடாதுன்னு யோசிப்போம். 40 வயசில் எப்படி அப்பா இதெல்லாம் கடந்து வந்தாருன்னு யோசிப்போம். 45 வயசில் அப்பா இது வரைக்கும் சொன்னதெல்லாம் கரெக்டு தான்னு யோசிப்போம். 50 வயசில் அப்பா இன்னும் உயிரோடு இருந்தால் அவர்கிட்ட இருந்து இன்னும் நிறையா கத்துன்னு இருக்கலான்னு யோசிப்போம்.